Taste the Daily. சிவில் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வழக்கை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். நில மோசடி வழக்கில் கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் சிபிசிஐடி அலுவலகத்திற்கு அழைத்து வரப்பட்டார். இதையடுத்து மருத்துவ பரிசோதனைக்காக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். இந்நிலையில் மருத்துவ பரிசோதனை முடிந்து வெளியே வந்த முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் இது அரசியல் பழிவாங்கும் வழக்கு என்றும் நீதிமன்றத்தில் சந்திப்போம் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் நடக்கும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, கொலை சம்பவங்களை திசை திருப்பவே எதிர்க்கட்சிகளை விடிய அரசு பழிவாங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரசியல் பழிவாங்கும் வழக்கு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அரசு பொது மருத்துவமனையில் இருக்கும் ராட்சத தேன்கூடுகள் அகற்றப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் விடியா திமுகவிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். இங்கு புற்றுநோய்க்கான சிகிச்சை பிரிவு கட்டடத்தின் மேல் ராட்சத தேன்கூடுகள் பல நாட்களாக இருப்பது மருத்துவமனை நிர்வாகத்தால் கண்டுகொள்ளப்படாமல் அப்படியே இருக்கின்றன. இந்த தேன்கூட்டை உடனடியாக அகற்ற வேண்டும் என சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் விடியா அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் குழந்தை விற்பனை வழக்கில் ஜாமீனில் வெளிவந்த அனுராதாவுக்கு சொந்தமான இடங்களில் மருத்துவத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவராக பணியாற்றி வந்தவர் அனுராதா. கடந்த 2023ஆம் வருடம் குழந்தை விற்பனையில் ஈடுபட்டதாக புகார் எழுந்ததை தொடர்ந்து அனுராதா மற்றும் பெண் புரோக்கர் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் அனுராதாவுக்கு சொந்தமான மருத்துவமனைகள் உள்ளிட்ட இடங்களில் மருத்துவத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சோதனையின் விவரங்களை அவர்கள் வெளியிட மறுத்துவிட்டனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் திறந்து விடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பருவமழை காரணமாக மேலப்பாளையம் பகுதியில் மொத்த பாதாள சாக்கடை கழிவுநீரும் தாமிரபரணியில் குடிநீர் எடுக்கும் உரை கிணறுகள் அமைந்துள்ள கருப்பன்துறையில் சேர்வதால் பெரும் சுகாதார சீர்கேடு ஏற்பட வாய்ப்புள்ளது. முறையான பாதாள சாக்கடை பம்பிங் வசதி செயல்படுத்தப்படாததால் கழிவுநீர் மொத்தமும் தாமிரபரணி ஆற்றிலும் பாசனத்திற்காக பயன்படுத்தப்படும் பாளையங்கால்வாயிலும் திறந்துவிடப்பட்டுள்ளது. நிர்வாகத்திறனற்ற விடியா திமுக அரசு இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர். வடசென்னை அனல் மின் நிலையத்தில் கொதிகலன் குழாயில் ஏற்பட்ட பழுது மற்றும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 810 மெகாவாட் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு வடசென்னை அனல் மின் நிலையத்தில் உள்ள முதல் நிலையின் 2வது அலகில் பராமரிப்பு பணிக்காக 210 மெகாவாட் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 2வது நிலையின் 1வது அலகின் கொதிகலன் குழாயில் ஏற்பட்ட கசிவு காரணமாக 600 மெகாவாட் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் வடசென்னை அனல் மின் நிலையத்தில் பழுது மற்றும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 810 மெகாவாட் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதால் மின்வெட்டு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் முல்லைப்பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருவதால் அணையின் நீர்மட்டம் கடந்த 2 நாட்களில் 4 அடி உயர்ந்து 125 அடியை எட்டியுள்ளது. முல்லைப்பெரியாறு அணையின் நீர்வரத்து வினாடிக்கு 5395 கன அடியாகவும் நீர் இருப்பு 3639 மில்லியன் கன அடியாகவும் உள்ளது. மேலும் அணையில் இருந்து தமிழக பகுதிக்கு வினாடிக்கு 1267 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைதான திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கை வரும் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வெளிநாடுகளில் இருந்து கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை இந்தியாவுக்கு கடத்தி வந்ததாக மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு போலீசால் திமுக முன்னாள் நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டார். இதனிடையே போதைப் பொருட்களை விற்பனை செய்ததன் மூலம் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக கூறி ஜாஃபர் சாதிக் மீது வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரை கைது செய்தனர். இந்த வழக்கில் சென்னை முதன்மை அமர்வு நீதிபதி எஸ். அல்லி முன்பாக ஜாஃபர் சாதிக் ஆஜர்படுத்தப்பட்டார். அதன் பிறகு அவரது பினாமியாக கருதப்படும் ஆவடி ஜோசப் ஆயிஷா வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. வேலூர் மாவட்டம் மாங்காய்மண்டி பகுதியில் பாதாள சாக்கடை திட்ட பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் இருசக்கர வாகனத்தை இயக்கி வந்த நபர் விழுந்து விபத்துக்குள்ளானார். இந்த விபத்தில் அவருக்கு காயங்கள் ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பாதாள சாக்கடை திட்டப்பணி மெத்தனமாக நடைபெறுவதால் இதுபோன்ற விபத்துக்கள் தொடர்ந்து ஏற்படுவதாகவும் பணிகளை விரைந்து முடிக்க விடியா அரசிடம் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விடியா திமுக அரசுக்கு மக்கள் மீது சிறிதும் அக்கறை இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.